வேதாகமத்தின்படி கடவுள் இந்த உலகத்தை எப்படி படைத்தார் என்பது ஆதியாகமம் 1 மற்றும் 2 அதிகாரங்களில் விரிவாக கூறப்பட்டுள்ளது. கடவுள் தன் வார்த்தையினால் அனைத்தையும் 6 நாட்களில் படைத்தார். அவற்றின் வரிசை இதோ. படைப்பின் 6 நாட்கள் முதல் நாள் கடவுள் வெளிச்சத்தை படைத்தார். வெளிச்சத்திற்கு பகல் என்றும் இருளுக்கு இரவு என்றும் பெயரிட்டார். 2ஆம் நாள் ஆகாய விரிவை படைத்தார், அதாவது தண்ணீரை பிரித்து வானத்தை உருவாக்கினார். 3ஆம் நாள் பூமியில் உள்ள தண்ணீரை ஓரிடத்தில் கூட்டி கடல் என்றும் காய்ந்த நிலத்திற்கு பூமி என்றும் பெயரிட்டார். பின் பூமியில் புல், செடி, கொடி மற்றும் கனி கொடுக்கும் மரங்களை படைத்தார். 4ஆம் நாள் பகலை ஆளச் சூரியனையும் இரவை ஆளச் சந்திரனையும் மற்றும் நட்சத்திரங்களையும் படைத்தார். இவை காலங்கள் மற்றும் நாட்களை குறிக்க ஏற்படுத்தப்பட்டன. 5ஆம் நாள் தண்ணீரில் வாழும் மீன்களையும் வானத்தில் பறக்கும் பறவைகளையும் படைத்தார். 6ஆம் நாள் நிலத்தில் வாழும் கால்நடைகள், ஊரும் பிராணிகள் மற்றும் காட்டு மிருகங்களை படைத்தார். இறுதியாக இவை அனைத்தையும் ஆளத் தன் சாயலாக மனிதனை ஆதாம் படைத்தார். 7ஆம் நாள் கடவுள் தாம் செய்த கிரியைகளை முடித்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். அந்த நாளை பரிசுத்தப்படுத்தினார். மனிதனின் படைப்பு சிறப்பு அம்சம். மற்ற அனைத்தையும் கடவுள் உண்டாகக்கடவது என்று வார்த்தையினால் சொன்னார். ஆனால் மனிதனை மட்டும் பூமியின் மண்ணினால் உருவாக்கினார். அவன் நாசியிலே ஜீவசுவாசத்தை ஊத்தினார். மனிதன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல என்று கருதி ஆதாமுக்கு துணையாக அவன் விலா எலும்பிலிருந்து ஏவாளை உருவாக்கினார். ஏதேன் தோட்டம். கடவுள் மனிதனை பராமரிக்க ஏதேன் என்னும் அழகான தோட்டத்தை உண்டாக்கினார். அங்குள்ள அனைத்து மரங்களின் கனிகளையும் உண்ண அனுமதி அளித்தார். ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை மட்டும் உண்ணக்கூடாது என்று கட்டளையிட்டார்.